Exercise 7.2, question number 4. Find the points on the given curve y square minus 4xy equal to s square plus 5. இந்த கர்வை பாருங்க, டயக்ராமில் பாருங்க, அப்பதான் புரியும். நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் on the curve for which the tangent ட்ரா பண்ணோம்னா, அந்த கர்வுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோம்னா the tangent is horizontalன்றாங்க. இப்போ tangent is horizontal, அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. அப்போ டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல்னா டேஞ்சன்ட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ன்றதை புரிஞ்சு வச்சுக்கணும். ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதே டேஞ்சன்ட் இஸ் வெர்டிக்கல்னு பார்த்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், டயக்ராம் ட்ரா பண்ணால் தான் இது புரியும். டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன், இந்த கர்வு ட்ரா பண்ணிட்டேன். இந்த கர்வு வந்து கர்னுடைய டேஞ்சன்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டல்ன்றாங்க. ஹரிசாண்டல்னால் இங்கே என்னது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். வளைவரை, கொடுக்கப்பட்ட வளைவரைக்கு எப்புள்ளியில் வரையப்படும். புள்ளி பாருங்கள், இந்த 2 புள்ளி காட்டிருக்குன்னா வரையப்படும் தொடுகோடு கிடைமட்டமாக இருக்குன்றாங்க. தொடுகோடு கிடைமட்டம்னா தொடுகோடு எக்ஸ் ஆக்சிஸ். தொடுகோடு எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஈக்குவல் டு மாறிலின்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தொடுகோடு கிடைமட்டம். தொடுகோடு எப்படி இருக்குமா, எக்ஸ்ஹெச் வருமா? தொடுகோடு எக்ஸ்ஹெச்சில் வரும்னா எல்லாமே ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தான் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஓகே, குட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த கிவன் கர்வ் இருக்குது இல்லைங்களா, இந்த கர்வை எடுத்துக்கின்னு, இந்த வளைவரியை எடுத்துக்கின்னு டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். டிஃப்ரென்சியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. கொடுக்கப்பட்ட வளைவரியை எக்ஸை பொறுத்து வகைக்கெழு கண்டுபிடிக்கணும். ஒய் ஸ்கொயர் டிஃபைன் பண்ணால் 2y, ஒய்யை டிஃபைன் பண்ணால் ஒய் டேஷ். புரியுன்னு நினைக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் டிஃபரன்சியேஷன் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து தான் டிஃபரன்சியேஷன் பண்ணுறோம். ஒய் ஸ்கொயர்னா 2y, ஒய்யை டிஃபைன் பண்ணால் ஒய் டேஷ் மைனஸ் 4. எக்ஸ் ஒய்யை டிஃபைன் பண்ணணும். யூவி ப்ராடக்ட் ரூல், எக்ஸை வச்சுக்கணும், ஒய்யை டிஃபைன் பண்ணால் ஒய் டேஷு, ஒய்யை வச்சுக்கணும், எக்ஸை டிஃபைன் பண்ணால் 1 போடணும்னு அவசியம் கிடையாது. எஸ் ஸ்கொயர் டிஃபைன் பண்ணால் 2x, 5 டிஃபைன் பண்ணால் 0. புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிவன் கர்வை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, கொடுக்கப்பட்ட வளைவரியை எக்ஸை பொறுத்து நான் என்ன பண்ணுறேன், வகைக்கெழு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாம். இது கேன்சல் ஆகிடும். 1 டைமு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் 2, கேன்சல் பண்ணால் 1. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒய் டேஷ் மைனஸ் 2x ஒய் டேஷ் மைனஸ் 2y ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ நம்ம இதிலேருந்து ஒய் டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கேருந்து ஒய் டேஷை காமனாக வெளியே எடுத்தோம்னா டேக்கிங் ஒய் டேஷ் அவுட் சைட், இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒய் மைனஸ் 2x. புரியுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒய் டேஷை காமனாக வெளியே எடுத்தோம்னா ஒய் மைனஸ் 2x ஈக்குவல் டு எக்ஸ் இங்கே இருக்கா, மைனஸ் 2y ரைட் சைடு எடுத்து வந்துருங்க, ப்ளஸ் 2y கிடைக்கும். இப்போ நம்ம ஒய் டேஷ் கிடைக்கும் பாருங்களா, y dash equal to x plus 2y divided by y minus 2x கிடைக்குது. y dash கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம எய்ம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். புள்ளி கண்டுபிடிக்கணும். எந்த புள்ளியில் கொடுக்கப்பட்ட வளைவரைக்கு தொடுகோடு கிடைமட்டமாக இருக்கும். நம்ம we find points அந்த given curve for which the tangent is horizontal. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, tangent is horizontal, தொடுகோடு கிடைமட்டமாக இருக்குன்றாங்க. அப்போ டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல்னா டேஞ்சன்ட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். தொடுகோடு கிடைமட்டம்னா கிடைமட்டம் அங்கே எக்ஸ்ஹெச் தான். ஓகே, இப்போ அங்கே எழுதிக்கும் டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல், தொடுகோடு கிடைமட்டமாக இருக்கும். ஓகே, இது நல்லா தெளிவாக எழுதிக்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன, தொடுகோடு கிடைமட்டம், டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல் அப்படின்னா தொடுகோடு வந்து கிடைமட்டம்னா எக்ஸ்ஹெச்சாக இருக்கும், டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல்னா டேஞ்சன்ட் வந்து எக்ஸ் ஆக்ஸாக இருக்கும். சரி, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஒய் ஈக்குவல் டு சி, ஒய் ஈக்குவல் டு மாறிலியாக இருக்கும். இதை டிஃபரன்சியேஷன் பண்ணுங்கள். ஒய் டேஷ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேட் பண்ணால் 0, மாறிலியை டிஃபரன்சியேட் பண்ணால் 0. இங்கே பாருங்கள்,
இப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு -1 போகுது, ஒய் ஈக்குவல் டு +1 போகுது. அதனால சொல்கிறேன். ஓகே, டிஃபைன் பண்ணால் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. ஒய் ஈக்குவல் டு சி எப்படி தெரிஞ்சுக்கணும்? டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல். தொடுகோடு கிடைமட்டம்னா ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஒய் ஈக்குவல் டு மாறிலி. இது டிஃபைன் பண்ணால் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. ஏற்கனவே நம்ம ஒய் டேஷ் தான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், ஒய் டேஷ் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோமா? இதில் இங்கே எடுத்துமே அப்ளை பண்ணுங்கள். ஒய் டேஷுக்கு பதில் எக்ஸு ப்ளஸ் 2y டிவைடட் பை y மைனஸ் 2x ஈக்குவல் டு 0. பெரிய விஷயம் இல்லை. டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல், தொடுகோடு கிடைமட்டமாக இருக்கும். அப்படின்னா அதுக்கு ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ தொடுகோடு வந்து எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக இருக்கும். அப்போது y ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், y ஈக்குவல் டு மாறிலி. இதை டிஃபைன் பண்ணணும். y டேஷ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஆல்ரெடி y டேஷ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை 0 இன்ட்டு ஒய் மைனஸ் 2x, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் ஆகும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0 கிடைக்குது. இதிலேருந்து x கண்டுபிடிக்கணும். x இஸ் ஈக்குவல் டு -2y கண்டுபிடிச்சிட்டோம். x இஸ் ஈக்குவல் டு -2y. நம்ம எய்முன்னா பாயிண்ட்டு புள்ளி கண்டுபிடிக்கணும். x இஸ் ஈக்குவல் டு -2y கிவன் கர்வில் போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். கொடுக்கப்பட்ட வளைவரையில் இங்கே போய் அப்ளை பண்ணணும். எங்கெல்லாம் இங்கே வந்து எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் -2y அப்ளை பண்ணணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் -2y. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஈக்குவேஷன் எழுதி வச்சுக்குவோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். y² -4xy ஈக்குவல் டு s² ப்ளஸ் 5. இங்கே வந்து இந்த ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன். இதில் போயிட்டு எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே -2y அப்ளை பண்ணணும். y² minus 4 into x minus 2y y அப்படியே வச்சுக்கணும். ஓகே, x². ஓ x²ஆ? அப்போ நம்ம என்ன பண்ணணும், -2y ஹோல்² ப்ளஸ்ஸு 5. ஒன்றும் பிரச்சனை இல்லை. x இஸ் ஈக்குவல் டு -2y. இதில் எங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா, இது வந்து கிவன் கர்வ் கொடுக்கப்பட்ட வளைவரையில் எக்ஸுக்கு -2y சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ அப்போ y², இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்களாம். ப்ளஸ் 8y² கிடைக்கும் ஈக்குவல் டு 4y² -2y ஹோல் பவர் 2. இப்போ -2² 4, இல்லைன்னா -2 ஈவன் பவர் இரட்டை அடுக்கு. அப்போ ப்ளஸ் தான் வரும். 2² 4y² ப்ளஸ் 5. இங்கே பாருங்கள், 9y², இது 4y². 9y² இங்கே எழுதிக்கும். 9y² minus 4y² equal to 5. ஸோ அப்போ நம்மளுக்கு 5y² equal to 5 கிடைக்கும். ஸோ இதிலேருந்து 5y² equal to 1. 5 கேன்சல் ஆகிடும். 5 divided by 5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். y² equal to 1. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. y கண்டுபிடிச்சிட்டோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ x is equal to -2yன்னு தெரியும். x is equal to -2yன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். இதில் போயிட்டு yக்கு -1 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், yக்கு தான் -1 போட போகிறோம். ஸோ அப்போ xக்கு +2 கிடைக்கும். yக்கு -1னா xக்கு +2 கிடைக்கும். அதே போல் yக்கு +1 போட்டோம்னா நம்மளுக்கு x -2 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதணும். த பாயிண்ட்ஸ் ஆர், புள்ளிகள் என்னன்னு சொல்லுங்கள். -1, 2 அண்டு மற்றும் -1, 2. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் பாயிண்ட் தானே எடுத்து எழுதணும், ஒய் பாயிண்ட் எடுத்து எழுதக்கூடாது. இது முதல்ல கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதை ரஃப் பண்ணிடுறேன். எக்ஸ் பாயிண்ட்டு அப்புறம் ஒய் பாயிண்ட்டு. ஓகேவா, குட். தப்பு பண்ணது நல்லது தான். 2, -1 அண்டு -2, +1. புரியுதா பாருங்கள், புள்ளிகள் 2, -1 அண்டு -2, +1. இது டயக்ராம், இதான் ஆன்சரு. டயக்ராமில் போய் காட்டுற மாதிரிலாம். டயக்ராம்லாம் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறது தான். அங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிக்கிறோம்.
இப்போ இதுக்கு நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோம்னா இது டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிட்டோம். இந்த கர்வுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம் இந்த பாயிண்டில். இந்த கர்வுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம் இந்த பாயிண்டில். அப்போ ஒய் ஈக்குவல் டு 1 வருது, இங்கே ஒய் ஈக்குவல் டு -1 வருது. இதை தான் நம்ம டிஃபைன் பண்ணால் dy/dxன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? dy/dx ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் y டேஷ் எடுத்து இதை அப்ளை பண்ணுறோம். இதிலேருந்து நம்மளுக்கு x -2y கிடைக்குது. இதை கிவன் கர்வில் எடுத்து போய் அப்ளை பண்ணுறோம் எக்ஸுக்கு -2y. ஸோ y பாயிண்ட் கிடைக்குது. y பாயிண்ட் +1 -1 கிடைக்குது. இதை எடுத்து போயிட்டு x ஈக்குவல் டு -2yல அப்ளை பண்ணுறோம். நம்மளுக்கு x2 கிடைக்கும் போது yக்கு -1 கிடைக்குது. xக்கு -2 கிடைக்கும் போது y 1 கிடைக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க? பாயிண்ட்ஸ் தான் கேட்குறாங்க, புள்ளிகள் கேட்குறாங்க. லாஸ்ட்டில் எடுத்து எழுதிட வேண்டியதுதான். தேங்க்யூ.